நான் தான் என்கிற எண்ணம் கொண்டால் கடவுள் உன்னோடு இருப்பதில்லை, அவர் உன்னோடு இருக்க மாட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இந்த 30வது ஞாயிறு ஆண்டின் பொது காலத்தில் உங்களை இந்த செய்தியோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய முன்னாள் திருத்தந்தை ஒரு அற்புதமான ஒரு சொல்லாடலை பயன்படுத்தியிருக்கிறார். அந்த சொல்லாடல் நிறைய இடங்களிலே நீங்கள் படித்திருப்பீர்கள். அதாவது எப்படின்னா, ஆன்மீக ஆணவம் என்கிற ஒரு சொல்லாடலை பயன்படுத்தியிருப்பார். ஆன்மீக ஆணவம் அப்படின்னா சமுதாய ஆணவம்னு ஒன்று இருக்கா அப்படின்னா இருக்கும். இந்த உலகத்தில் நான் தான் பெரியவன்னு இந்த உலகத்தில் மற்றவங்கள்ட்ட சொல்கிறது அது சமுதாய ஆணவமாக கூட இருக்கலாம். ஆன்மீக ஆணவம் என்பது இன்று நமக்கு சொல்லப்படுகிற செய்தி. இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி, லூக்கா நற்செய்தியில் ஆண்டவர் 18வது அதிகாரத்தில் 9 உள்ள இறைவசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த நற்செய்தியின் தொடக்கமே இதைத்தான் சொல்கிறது. தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையை சொல்கிறார் என்று வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது ஓமை தான், உண்மையாக நடந்ததா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா கோயிலுக்கு 2 பேர் போகிறாங்க. 2 பேர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஜெபம் பண்ண போகிறாங்க. யார் கோயிலுக்கு போயிட்டு மன நிம்மதியோடு நிறைவாக கடவுளுக்கு உரிய பிள்ளையாக போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இந்த நிகழ்வு. நாம் கோயிலுக்கு போனோம்னா நமக்கும் ஒரு நிறைவு இருக்கணும், கடவுளும் நம்மளை நிறைவோடு வாழ அனுப்பணும். நமக்கு ஒரு நிம்மதியோடு சரி சாமி கும்பிட போனேன்ப்பா நிறைவாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகணும்ல. அது மாதிரி 2 பேர் போனாங்க. 2 பேர், ஒருத்தர் பரிசேயர், இன்னொருத்தர் வரி தண்டுகிறவர். 2 பேரும் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க. பரிசேயர் கொஞ்சம் கூடுதலாக வேண்டிக்கிறார். பரிசேயருடைய வாழ்க்கை முறையெல்லாம் நமக்கு தெரியும். அதாவது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அத்தனையும் கரைத்து குடித்து வைத்திருப்பதனால அவர்கள் பழைய ஏற்பாட்டின் சட்டத்திட்டங்கள் ஒழுங்குகள் அனைத்தையும் சரியாக கடைபிடித்தவர்கள். அதையெல்லாம் தெளிவாக செஞ்சார். அதே மாதிரி வரி தண்டுபவர், அவரை பற்றியும் தெரியும். யூதர்களுக்கு புறம்பாக இருக்கிறவர்கள், யூதரால் வெறுக்கப்பட்டவர்கள், வரி வசூலிக்கிறவர்கள், கூடுதலாக வரி வசூலிப்பது, ரோமையர்களுக்கு வரி கொடுப்பது என்று மக்களால் புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார். 2 பேர் கோயிலுக்கு போகிறாங்க, போய் வேண்டிக்கிறாங்க. 2 பேரும் கடவுளை பார்த்து சொல்கிறாங்க, கடவுளே அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கூடுதலாக பரிசேயர் சொல்கிறார். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுவிட்டு அதோடு விட்டுருக்கலாம். அங்கே சொல்லப்பட்ட செய்தி தான் கொஞ்சம் கூடுதலாக போகிறது. அதை சொல்லிவிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு, வரி தண்டுபவர் வரை போல இல்லாததை பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படிங்கிறார். அவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு கடை வியாபாரி, கடவுளையே கடை வியாபாரி மாதிரி மாற்றிக்கிட்டார். நான் இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன் கடவுளே, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், லிஸ்ட்டில் வைக்கணும் கடவுளே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, இன்னொன்று சொல்ல போனால் சொல்லுவாங்க, ஒரு டயலாக்ல கூட கேள்விப்பட்டேன், இது கந்த புராணம் சொல்கிறான்னா சொந்த புராணத்தை சொல்கிற அப்படிம்பாங்க. அது மாதிரி தன்னுடைய சுய புகழ்ச்சியெல்லாம் வாரி கொட்டுறார். நான் எப்படி எல்லாம் இருந்தேன்னு சொல்லிட்டு வாரி கொட்டுறார். யார் முன்னாடி பார்க்கணும், யார் முன்னாடி யார் சொல்கிறது? கடவுள் முன்னாடி போய் உன்னுடைய பெருமையை சொல்கிற, உன்னுடைய புகழை சொல்லிகிட்டு இருக்கிற, எந்த அளவுக்கு ஒரு கடவுளுக்கு முன்னாடி நீ அதெல்லாம் சொல்லலாமா? கடவுளுக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மனநிலை வரணும். அதை விட்டுட்டார். அதை மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறார். ஆனால் வரி தண்டுறவர் என்ன சொல்கிறார், கடவுளே நான் பாவி, என் மேலே இறக்கம் காட்டுங்க. இதுதான் 2 பேர் ஜெபம் பண்ணது. அன்புக்குரியவர்களே, இங்கே 2 பேருடைய மனநிலை தான் பார்க்கப்படுகிறது. கடவுளுக்கு முன்னாடி நீ எப்படி அப்படிங்கிறது முக்கியமான யோசிக்கணும். கடவுளுக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லையே. மற்ற மனிதனுக்கு முன்னாடி நம்ம பீத்திக்கலாம், அது இப்படி இப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் கடவுளுக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் இல்லைன்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறோம்? அதோடு மட்டுமல்ல, கடவுளுக்கு முன்னாடி நம்மை பெருமையாக காட்டிக்கொள்வது எந்த விதத்திலும் பயனளிக்காது. அதான் சொல்லுவாங்க, இதுதான் ஒரு விதமான ஆன்மீக ஆணவம் என்பார்கள். அதான் ஒருத்தர் சொன்னார், கடவுள் நம்மை விட்டு விலகி போகிற இறுதி தருணம் எதுன்னா நம்ம ஆணவத்தோடு இருக்கிறது தானே. நாம் ஆணவத்தோடு இருந்தார்னா கடவுள் பார்த்துக்கிட்டே இருந்து கடைசியில் ஒன்றுக்கிட்ட என்னாலலாம் இருக்க முடியாதுடா அப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பரிசேயருடைய ஜெபம் இருந்தது. இங்கே நாம் இதை தான் யோசிக்கணும்.
ஒருவேளை நம்ம எந்த விதத்திலாவது ஆன்மீக ஆணவத்தில் இருக்கிறோமா? அப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் அறிவால் வந்த ஆணவத்தை அறிவாலே அகற்றிவிட வேண்டும். அது எந்த அளவுக்கு கொண்டு போய் விடுதுன்னா, கடவுளுக்கு முன்னாடி தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வது, மற்றவர்களோடு நம்மை ஒப்புமைப்படுத்தி மற்றவர்களை இழிவாக நினைக்க வைக்கிறது. யாருமே யாரையும் பார்த்து தரக்குறைவாக நினைக்கக்கூடாது. அதான் சொல்லுவாங்க, யாரையும் நீ தரக்குறைவாக நினைக்கவே நினைக்காத. அல்ல, 5 ரூபா பேனாதான்னு நினைக்காத. 5 கோடி ரூபா செக் எழுதுனால அந்த 5 ரூபா பேனாதானே பயன்படுது அப்படிம்பாங்க. அதனால் யாரையும் நீ குறைத்து மதிப்பிடாதே. கடவுளுக்கு முன்னாடி நீ ஒன்றை பெருமை அடிச்சிக்காத. கடவுள் எப்படி பார்ப்பார் தெரியுமா? கடவுள் 2 விதமாக தான் பார்ப்பார். ஓ, இவனெல்லாம் இதை செஞ்சுருக்கானா, அவனெல்லாம் அதை செஞ்சுருக்கானா அப்படின்லாம் பார்க்க மாட்டார். இவன் பாவியா பாவி இல்லையா? இவன் கடவுளுக்கு முன்னாடி கடவுள் பார்க்குற விதம் இப்படி தான் இருக்கும். கடவுள் இவன் பாவி, இவனுக்கு மன்னிப்பு கொடுக்கணும், இரக்கம் காட்டணும். அடுத்தது இவன் எல்லாத்தையும் வச்சுருக்கிறானா, சரி இவனை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, அப்படி தான் பார்ப்பாரான் கடவுள் பார்க்குற விதம். கடவுளுக்கு முன்னாடி நம்ம பார்க்குற விதத்தை காட்டக்கூடாது. கடவுளுக்கு முன்னாடி கடவுள் நம்ம எப்படி பார்க்கிறார் என்பதை பார்க்கணும். இந்த உலகத்தில் பாவம் போக்குறதுக்கு வழி 2 தானா. அதை ஒருத்தர் சொல்லும் போது சொன்னார், இன்றைக்கெலாம் எந்த ஜோசியக்காரங்களும் பரிகாரம் கூட சொல்கிறது இல்லையா. ஏன்னா பரிகாரம் சொல்கிறதுனால ஒன்றும் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. அதனால் கடவுளுக்கு முன்னாடி நம்ம 2 வழி தான் பாவம் போக்குறதுக்கு வழி. ஒன்று தர்ம காரியங்கள் செய்யுங்க, 2வது ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிங்க. ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிங்கன்னு சொல்லிவிட்டு தான் சொன்னாங்க, நீ ஆண்டவர்கிட்ட போகும்போது மறந்துடாத, உன்னுடைய ஈகோவை கொண்டு வந்துடாத. உன் ஈகோ முன்னாடி வந்துச்சு கடவுள் எட்ட போயிடுவார். உன் ஈகோ என்றைக்கு இல்லாமல் இருக்குதோ அன்றைக்கி தான் கடவுள் உன் கூட இருப்பார். அதனால தான் எப்பொழுதும் நாம் பாவி என்பதை கடவுளுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி உணர்ந்து பார்க்கணும். சமுதாயத்தில் போய் நான் யாருன்னு தெரியுமான்னு காட்டுற மாதிரியே கடவுள்கிட்டையும் போய் நான் யாருன்னு காட்டினா அதுக்கு பேர் தான் ஆன்மீக ஆணவம்.